சொலான் ஹாய் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பிஆரில் வந்து ரேங்க் புஷ் பண்ணலான்ட்டு ஒரு பிளேயரோட உள்ளே வந்தேன். பார்த்தா வந்தோடனே லெஃப்ட் பிளேயர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அலைவு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா அலைவே 30 தான் கேஸ் டோட்டல் அலைவு. நான் மட்டும்தான் இருக்கேன், லாஸ்ட்டாக இறங்கியிருக்கேன். ஏஸ் ஆக்சுவலாக நம்மளால படிக்க முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே டைமண்ட் 4 ஹீரோயிக் பிளேயர்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கார் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டில் இருக்கார் அவர் ஹீரோயிக்கு. ஏன்னா மோஸ்ட்லி ஹீரோயிக்கு பிளேயர்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ எஸ்கேப் ஆகணும். அதனால் கொஞ்ச நேரம் நான் சர்வே பண்ணலான்னு பார்த்தேன். நான் யாரும் ஓரி நினச்சிருக்கேன்னா சரி எனிமி யாரும் இல்லாத இடத்துல இறங்கலான்ட்டு இறங்கியிருக்காங்க ஐஸ். ஸோ ஓகே, இந்த மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு டாப் 10க்குள்ளே வந்துட்டேன்னா கூட போதும் கைஸ். இந்த MP40 போடு வேறு லெவல். ஓகே கைஸ், வேறு என்னது கண்டு நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே எது இருக்கான்னு பார்க்கலாம். கேஸ் இங்கே வெஸ்ட்டு இருக்க எடுத்துக்கலாம். இது என்னது வெஸ்ட்டா? ஓ கேஸ் நம்ம இந்த SD புல்லட்டில் எடுத்துக்கலாம் கேஸ், நமக்கு தேவைப்படும். ஓகே ஆகஸ்ட் இது எடுத்துக்கலாம் கேஸ். ஸோ கேஸ் எனிமி தானே, எனிமியாக ஆட்ராப்பா எனிமி தான் கேஸ். ஸோ ஓகே விட்டுறலாம் கேஸ், வேண்டாம். நம்ம இதுக்கு தேவையில்லாமல் போய்கிட்டு நம்மளே ஒருத்தர் தான் இருக்கோம். ஒரு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே பைசன் போடு, பிரச்சனையே இல்லை. ஓகே கைஸ் மெடிக்கேட் எடுத்துக்கலாம். ஏற்று என்ன இருக்குது பெராஃபுல் தேவையில்லை, நம்ம வெஸ்ட்டு கோஸ்டில் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே நம்ம டோக்கன் கேதர் பண்ணி மேக் வாங்கணும் கைஸ். 8 ரோகன் சூப்பர். ஸோ ஏஸ் என்ன ஷார்ட் கன் இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு பார்த்தேன். இப்போதைக்கு ட்ரோகன் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் மீனும் எடுத்துக்கலாம் கைஸ், தேவைப்படும். நம்ம இப்போ எங்கேயாவது காருக்கு போகலாம் கைஸ். கார் வச்சுட்டு கொஞ்சம் சர்வே பண்ணோன்னா கொஞ்ச நேரம் சர்வே ஆக வாய்ப்பு இருக்குது. இது நல்ல கன்னும் இல்லை. ஓகே கார் இங்கே இருக்குது கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போய் டோக்கன் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு தேவை ஒரு டோக்கனு. ஒரு 200 டோக்கன் இருந்துச்சுன்னா நம்ம மேகி வாங்கிடுவோம் கைஸ். ஓகே காளான் சாப்பிட்டுக்கலாம். அங்கே என்ன கன்று இருக்குது, ஏதோ அப்கிரேடில் இருக்குது கன்று, நல்ல கன்னா. இது நல்ல கன்று தான் கைஸ், ஆனால் நமக்கு அதோட பைசனே பரவாயில்ல. எனிமி ஸோ ஓகே அவன் பக்கத்தால் வரட்டும். ஏன்னா நம்மக்கிட்ட ஷார்ட் ரேஞ்சு கன்று தான் இருக்குது. பைசனை வச்சு கொஞ்சம் இப்போதைக்கு டேமேஜ் கொடுத்துருக்கேன். கேஸ் ஓடுறான் கேஸ். கேஸ் போ கேஸ் டீம் ஐபியாட்டா பரவாயில்லையே. அடிக்கிறான் என்ன கேஸ், இவனும் பயந்து ஓடுறான். டேய் 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 நில்லுடா. டேய் என்னடா பின்னாடியுமா கேஸ்? என்ன கேஸ் எனிமி சுற்று போட்டானுங்க கேஸ். கேஸ் நமக்கு இந்த இடம் செட் ஆகாது. ஜிப்லைனில் போயிடலாமா பேசாமல்? இங்கே தான் எங்கேயாவது மெடிக்கேட் போட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். யோண்ணா இருங்க கேஸ், புல்லட் எடுத்துகிட்டு ஓடுறா. டே அடிக்கிறான்டா. ஐயோ லேகர் ஆகுது. எங்கால இருக்கும் ப்ளீஸ் நாக்கு கைஸ். போச்சு போ, பையன் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். எங்கே கேஸ் இருக்காங்க கேஸ், அவன் வேறு அங்கே இருக்காங்க. கேஸ் கேஸ் டேமேஜ் கேஸ் போடு. டீம் ஐபியோடு டே வேறு லெவல்ரா காசு. டே இப்படியா அடிடுறா டே. ஐயோ என்னடா இனிமே திருப்பி சுற்று போடுறானுங்க. டே 2 பேர் இருக்கானுங்க போலையே. ஏஸ் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா முடிஞ்சிருவோம், எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அதனால் நம்ம இப்போ கிளம்பிடலாம். நாங்கள் வந்தளவுக்கு லூட் அடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஓகே ஓடு, கைப்புள்ள ஓடுறா, தப்பிச்சிரு. வந்ததுக்கு 3 கில், அலைவ் 12 தான் கேஸ். பாருங்க அவனு ஃபஸ்ட்டு ஜோன் கூட முடியல, அலைவ் 12 தான் இருக்குது. ஓகே நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஜீப்பு போ அதுக்குள்ள. டே என்னடா அது
ஃபுல் அலைவே 30 பேர் தான் கைஸ். அதுக்குள்ளே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜோனே ஒன்றும் முடியல. கிட்டத்தட்ட பாருங்களேன் என்ன 10 தான் லைவ். என்ன ஒரு அதிசயம். ஸோ கேஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போய் அடிக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் 10 அலைவ் தான் 3 கில்லு நம்ம எடுத்துருவோம். ஓகே காளான் சாப்பிட்டுக்கலாமா? தேவைப்படுன்றீங்க ஒன்று சாப்பிட்டுக்கும். ஓகே சாப்பிடலாம். சோறே வந்துருச்சு. ஓகே நேராக போ. எனிமி எங்கேயாவது இருப்பானான்னு தான் கேஸ் பயமாக இருக்குது. இப்போ கேட்டால் நம்ம ட்ரோகனே வச்சுக்கலாமா இல்லை மேக் எடுத்துக்கலாமா? ட்ரோகனே வச்சுக்கோங்க கேஸ். இது கொஞ்சம் ராசியாக இருக்கும் போல் தெரியுது. ஓகே டேரெக்டாக அந்த ஜோன் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஜோன் முடிஞ்சிருச்சு போல் தெரியுது. நான் ஆக்சுவலாக தப்பாக சொல்லிடுமா போல். ஸோ ஓகே நம்ம இந்த ஜீப் எடுத்துக்கலாம். ஸோ எஸ் எனிமியாது எங்கேயோ ஆமாம் எனிமியே தான். அட்ரா ஆகஸ் அட்ரா டீம் வைப்பேடு போடு ஆகாசு கலக்கிறடா. டே கேஸ் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கேஸ் ஏதோ அங்கே ஒருத்த ஓடுறான். இருங்க அடிக்கலாம், பொறுமையாக அடிக்கலாம். டீம் வைப்பேடு போடு. ஒன்னோட தவறான் கேஸ். என்னடா இது பாட்டில் ஆவியா? போடு திருப்பி டீம் வைப்ப. டே வேற லெவலையே. நான் எதிரே பார்க்கல கைஸ் 1v4 கைஸ். இன்னும் 2 ஸ்குவாட் இருக்குது. ட்ரை பண்ணலாம் முடிக்க. பிரிட்ஜு மலைக்கு தான் அவனாவது இருப்பானா? பரவாயில்ல கேஸ். கார்ஸ் அவங்க பாருங்க 1000 டோக்கன். டே வேற லெவல். ஐயோ காரே போயிடுவான். போகலை, கமுத்தி விட்டுருச்சு. சரி ஓகே இன்னும் 5 அளவு கேஸ். இருங்க நான் போய் காளான் சாப்பிட்டுக்கிறேன். கன்ஃபார்மாக தேவைப்படும். ஓகே கைஸ் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. 4 அலை ஒன்றும் ஒரு ஸ்குவாடு ஒருத்தர் நம்மளை மாதிரி சோலோவாக இருக்கிறான். எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சால் பரவாயில்ல. எஸ் நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம் கைஸ். சொன்னால் வந்தான்னா அடிக்கலாம். நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போய்கிட்டு. கடைசியில் அலைவ் 1 அலைவ் 2ன்னு இருக்கும் போது நான் 3 ஐயோ அடிக்கிறான். ஐயோ மெடிக்கேட் சுற்று. என்னோட டே ஐயோ 39 பரவாயில்ல. எப்படி அடிச்ச? ஜீப்பில் தானே போயிட்டுருந்தேன். சரி விடுங்க கைஸ். ஏதோ ஓரளவுக்கு அடி எடையோ 39+ கைஸ். பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை கில்லுன்னு மட்டும் பாருங்களே. 6 கில்லு கைஸ். ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் 6 கில்லு 1416 டேமேஜ். ஸோ கேஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அலைவ் 30 இருந்ததுனால இது பாட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. ஆனால் ஹீரோயிக் பிளேயர்ஸ் தான் கேஸ் மோஸ்ட்லி இருப்பாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல கேஸ். ஸோ கேஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஓகே தேங்க்யூ. பை see you next video கைஸ். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பை.